ஃப்ளவர்ஸ் இன்றைக்கி மார்னிங் சைட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கட்டிங் மிஷினுக்கு சப்ளை வரலன்ட்டு போய் லைனை செக் பண்ண சொல்லியிருந்தாங்க. நானும் ஃப்ரெண்டுகிட்ட டெஸ்ட்டை வாங்கிட்டு செக் பண்ணலான்னு வந்து பார்த்தோம்னா டெஸ்ட்டோட இண்டிகேஷன் ஒர்க் ஆகலை. சரி என்னடா அப்படின்னு சொல்லிட்டு மல்டிமேட்டில் என்சிவி ஆன் பண்ணி போய் பக்கத்தில் வச்சு பார்த்தா ஹை காட்டுச்சு. அப்புறம் தான் தெரியுது டெஸ்ட்டும் ஒர்க் ஆகலைன்ட்டு. சரி என்னடா ஆச்சுன்னு அவன்கிட்ட கேட்டால் அவங்க அம்மா துணி துவைக்கும்போது வாஷிங் மிஷினில் போட்டாங்கன்னா உள்ளுக்குள்ளே தண்ணி போய் டெஸ்ட்டும் ஒர்க் ஆகலைன்னா. சரி அதை க்ளீன் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கலான்ட்டு அதை கழட்டி அதில் இருக்கிற காம்பனண்ட் எடுத்து பார்த்தா உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக வாட்டர் ட்ராப்ஸ். டெம்பரரியாக அதை ஃபுல்லாக தொடச்சி போட்டோம்னா டெஸ்ட்டும் ஒர்க் ஆகலை. ஏன்னா அந்த இடத்துல ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகி ஒரு லேயர் வந்தனால காண்டாக்ட் இல்லாதனால ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. சரி நானே வீட்டுக்கு கொண்டு வந்து ப்ளோயர் யூஸ் பண்ணி அதில் இருக்கிற வாட்டர் ட்ராப்ஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ள பட்ஸ் வச்சு க்ளீன் பண்ணிட்டு ரெசிஸ்டர் எதாவது டேமேஜ் இருக்கான்னு மல்டிமீட்டரில் வச்சு பார்த்தா அது 1 மெகா ஓம் காட்டுச்சு. எந்த ஒரு டேமேஜ் இல்லை. சரின்ட்டு எல்லாமே ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்தா அது ஒர்க் ஆகலை. ஏன்னா அதில் இருக்கிற மினி ஆர்கன் லேம்ப் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆயிடுச்சு. அதனால் டெஸ்டர் ஒர்க் ஆகலை. சரி நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்பேரை அதுக்குள்ளே போட்டு அதை ஒர்க் பண்ணலான்னு செக் பண்ணி பார்த்ததில் அப்போ ஒர்க் ஆயிடுச்சு. டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 மெகா ஓம் ரெசிஸ்டர் யூஸ் பண்ணுறது காரணம் அது ஆம்ப் ரேட்டிங்கை ஃபுல்லாக குறைச்சிரும். அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு ஆம்ஸில் அந்த டெஸ்டர் வந்து க்ளோ ஆகும். நம்ம கொடுக்குற நியூட்ரல்னால இப்படி தான் டெஸ்ட்டர் ஒர்க் ஆகுது. டெஸ்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.